எம்ஜிஆர் படத்தில் தவறாமல் ஒரு காட்சி இடம்பெறும். அவங்க கதாநாயகிகள் தான் மாறிட்டு இருப்பாங்களே தவிர சம்பவங்கள் ஒன்று தான். என்னென்னா ஹீரோயினை வில்லன் துரத்திட்டே போவார். அவருடைய நோக்கம் என்னங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த நோக்கத்தோடு அவர் விரட்டுவார். அவங்க அந்த அபலை பெண் கண்ணீரும் கம்பளையுமா திக்கு திசை தெரியாமல் ஓடிட்டுருப்பாங்க. திடீர்னு அப்படி எம்ஜிஆர் விழுதை பிடிச்சிட்டு இறங்கி புலன்னு புலப்பார் அந்த வில்லனை. அதுக்கப்புறம் விரட்டி விட்ட பிறகு அந்த கதாநாயகி அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க. அதற்கப்புறம் அவருக்கும் அந்த கதாநாயகிக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு அடுத்த சீன் அவங்க ஒரு அழகான டூயட் பாடி முடிப்பாங்க. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா அந்த அபலை பெண் மாதிரியே பல வருடங்களாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு எம்ஜிஆர் நமக்காக வந்துட மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் அவங்க கூடவே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே முதலமைச்சர் ஆனார். ஸோ அப்போ தமிழ் திரையுலகம் பெரிய அளவு வாண்டட் இல்லை அவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் அன்றைக்கி திரைத்துறைக்கு இருந்துச்சுன்னா பெருசாக இல்லை. அவருடைய படங்கள் வருவதற்கெல்லாம் பெரிய நெருக்கடி இருந்துச்சு. அது வேறு கதை. எப்படின்னா திமுக ஆட்சியில் எம்ஜிஆருடைய படங்கள் உலகம் சுற்று வாலிபன், ரிக்ஷாக்காரன் மாதிரி படங்கள்லாம் வருவதற்கு, ரிக்ஷாக்காரன் எனக்கு தெரியல, பட் உலகம் சுற்று வாலிபனுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எம்ஜிஆர் அப்படி மாறி ஒரு தேவர் அர்ச்சகனாக இங்கே முதலமைச்சராக ஆனார். அதற்கப்புறம் திரைத்துறையை ஒரு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. இவங்களும் பெரிய அளவு போய் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்டதில்லை. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100வது நாள் விழா வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க ஏம்பாங்க. ஒரு சந்தோஷமாக போய் அவங்களுக்கெல்லாம் ஷீல்டு கொடுத்து பெருமைப்படுத்துவார். அதற்கப்புறம் இளையராஜா, கங்கை அமரன், பாரதி ராஜா, அப்புறம் அன்றைக்கு இருந்த நடிகர்கள் எல்லாரோடையும் எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய இணக்கம் இருந்துச்சு. இவங்க நினைத்த பொழுதெல்லாம் எம்ஜிஆரை போய் பார்க்க முடியுங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. அம்பிகா ராதாவே நினச்சப்பெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கள. எதுக்கு சொல்ல வரேன்னா, திரைத்துறை மீது அவர் ஒரு பேரன்பு வச்சுருந்தார். அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு அது அப்படியே மாறுச்சு. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாண்டட் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க இவங்களை எவ்வளவு தூரத்தில் வைக்கணுமோ அவ்வளோ தூரத்தில் தான் வைக்கணும்னு நினச்சி அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. நிறைய கோரிக்கைகள் இவங்களுக்கு இருந்தால் கூட அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றினாங்களான்னா இல்லை. நல்ல வேளையாக அன்றைக்கி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு ஒன்று தமிழ் திரையுலகத்துக்காக உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த ஜப்பான்லாம் போய் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஜப்பானில் இருக்கிற சில செட்டெல்லாம் அங்கே போட்டிருந்தாங்க பர்மனெண்ட்டாகவே. அப்புறம் இந்த ஒரு மேம்பால செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. இது மாதிரி நிறைய அங்கே உள்ளே போட்டிருந்தாங்க. அது திரையுலகத்துக்கு பெரிய அளவு பயனுள்ளதாக இருந்துச்சு. அப்புறம் கட்டாயமாக ஒரு 6 காட்சிகள் ஃபிலிம் சிட்டியில் எடுத்திங்கன்னா அதுக்கு மானியம் தருவதெல்லாம் அன்றைக்கி அறிவித்து ஒரு பெரிய அளவுக்கு அந்த ஃபிலிம் சிட்டியை தமிழ் திரையுலகம் பயன்படுத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். வந்த பிறகு அந்த ஃபிலிம் சிட்டி பேரை மாற்றினதோட அந்த ஃபிலிம் சிட்டியினுடைய அந்த பரப்புளவை அப்படியே குறைச்சி அதில் டைட்டில் பார்க்கை கொண்டு வந்தார். இதில் ஜெயலலிதா அம்மாவுக்கு கடுமையான எரிச்சல். என்ன காரணம்னா, நம்ம பேரை மாற்றினாங்கங்கிறது ஒன்று. இந்த திரையுலகம் இதுக்கு எதிர்ப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இவங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணமே நம்ம. ஆனால் இவங்க இல்லைங்க அதே பேர் இருக்கட்டும், அல்லது அந்த ஃபிலிம் சிட்டியே அப்படியே இருக்கட்டும், அந்த பரப்பளவை குறைக்காதீங்க, வேறு எதையும் உள்ளே கொண்டு வராதிங்கன்னு யாருமே இங்கே பேசலையேன்னு அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துடுச்சு. அதற்கப்புறம் திரைத்துறையை முற்றிலுமாக அவங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து யாராவது ஒருத்தர் அரசியலை நோக்கி நகர்வாருங்கிற ஒரு சிம்டம்ஸ் கிடைச்சா கூட அவங்கள போட்டு அடின்னு அடித்தாங்க. அந்த படத்தெல்லாம் காலி பண்ணாங்க. அப்படி தான் விஜய்க்கும் அவங்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. டைம் டு லீடுன்னு தலைவா படத்துக்கு கீழே ஒரு சப்டைட்டில் போட்டது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பேசாத திமுககாரர்கள் கிடையாது. அன்னைக்கு போய் கை கட்டி நின்னியே, இன்றைக்கி இப்படி பேசுறிய அப்படின்லாம் இவங்க தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அன்றைக்கே அவர் ஒரு ஹீரோ, அவ்வளோதான். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவர் கொடுத்தாரு. எனக்கு தெரிந்த விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மாட்ட பேசுனதை நான் பார்த்துருக்கேன். ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுனதை நான் பார்த்துருக்கேன். சங்கராச்சாரியார்கிட்ட பக்தர்கள்லாம் நிற்பாங்கள்ல, அப்படி தான் நின்று அவர் பேசினார். அதற்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக வரும்போது நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு நின்னார். அப்போ எவ்வளோ பெரிய வேறுபாடு பாருங்கள், ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு நடிகருக்கும். அப்போ நடிகராக இருக்கும் பொழுது என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையும் அந்த அடக்கமும் விஜய்க்கும் இருந்ததுன்னு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அவர் எலிவேட் ஆகி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் வந்த பிறகு அவர் என்னென்ன முடிவு எடுக்கிறாரு, இதையும் அதையும் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணுமாங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஸோ திரையுலகம் எப்போவுமே ஆளுங்கட்சியை சார்ந்ததுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக
கலைஞருக்கு மாநாட மயிலாட நிகழ்ச்சியெல்லாம் நடத்துனாங்க. அடிக்கடி கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாக்கள்லாம் நடத்திட்டே இருப்பாங்க. அவரும் வந்து இந்த திரைத்துறைக்கு தேவையான சலுகைகளை செஞ்சுட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் காலங்கள் உருண்டோடின. ஆனாலும் தமிழ் திரையுலகத்திற்கு நிறைய தேவைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். திருட்டு விசிடிக்காக ஊர்வலம் போவாங்க. அப்புறம் இந்த தமிழ் ராக்கர்ஸுக்காக ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் வந்து மானியத்துக்காக ஒரு வேண்டுகோள் விடுப்பாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த கலைமாமணி விருதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இந்த திரைத்துறையில் டிக்கெட்டை நாங்கள் அதிகப்படுத்தினோம்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், டிக்கெட் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பளித்து கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ இதுமாதிரி கோரிக்கைகளை வச்சுட்டே இருப்பாங்க. எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்களான்னா இல்லை. இப்போ தமிழ் திரையுலகத்துக்குன்னு ஒரு ஃபிலிம் சிட்டி வேணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. அது கடந்த கால ஆட்சியில் வைக்கும் பொழுது திருமழிசை பூந்தமல்லி பக்கத்தில் நிறைய ஏக்கர் பரப்பளவில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு வேளை முடிவடைந்ததுன்னா இங்கே இவிபி மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டிக்கு இணையான ஒரு ஃபிலிம் சிட்டி கவர்மெண்ட்டே ரன் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன். இவங்களுக்கு பெரிய அளவு அது உதவியாக இருக்கும். இப்படியெல்லாம் திமுகவும் அதிமுகவும் நிறைய உதவிகள் செஞ்சாலும் 100% செஞ்சாங்களான்னா இல்லை. நிறைய கோரிக்கைகள் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ அண்மையில் வந்து தயாரிப்பாளர்கள் 2 சங்கமுமே போய் முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து சில கோரிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. அந்த கோரிக்கைகளெல்லாம் ஒவ்வொன்றாக முதல்வர் விஜய் வந்து நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. முந்தைய ஆட்சிக்கு இருந்த பயம் வந்து இப்போ விஜய்க்கு இல்லை. அவங்களுக்கு என்ன பயம்னா, நாம் சினிமாக்காரங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுக்குறோம், இங்கேருந்தே ஒரு முதலமைச்சர் கிளம்பி வந்து நம்ம சீட்டை காலி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற பயம் 2 பேருக்குமே இருந்துச்சு. அதன் விளைவாகத்தான் யாரெல்லாம் இங்கே கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அல்லது யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவர்களை லேசாக மண்டையில் குட்டுவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதை கலைஞரும் செஞ்சார், ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அச்சம் இல்லை. நமக்கு பிறகு யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து நமக்கு சவாலாக நிற்பாருங்கிற அச்சமெல்லாம் இல்லாமல் அவங்க கேட்ட கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் தினசரி 5 காட்சிகள் அப்படிங்கிறது. நான்லாம் ஊரில் இருக்கும்போது தினசரி 5 காட்சிகள் ஓட்டுவாங்க தியேட்டரில். அது வந்து அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அதிகபட்ச பொழுதுபோக்கு என்னென்னா ரேடியோவில் பாட்டு கேட்குறது, இல்லைன்னா தியேட்டரில் போய் படம் பார்க்குறது. இது 2த்தையும் தவிர பெரிய பொழுதுபோக்குகள் கிடையவே கிடையாது நான்லாம் படிக்கிற காலத்தில். அதுக்கப்புறம் அப்படியே வந்து சன் டிவி வந்துச்சு. சன் டிவி மாதிரி பல டிவிகள் இங்கே வந்துச்சு. நாள் முழுக்க டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. அதற்கப்புறம் என்றைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமெல்லாம் வந்துச்சா சினிமாவுக்கு சங்கு ஊதிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவில் மூழ்கி கிடக்கிற இளைஞர்கள் ஏதோ ஒரு எலிமெண்ட் ரொம்ப முக்கியமானது நம்மளை ஈர்த்துச்சுன்னா தியேட்டர் பக்கம் போகலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இன்றைக்கி வந்துருச்சு. தியேட்டரே காலியாக கிடக்கு. இதில் 2 ஷோவுக்கே ஆள் இல்லை, எதுக்கு 5 ஷோ கேட்டாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இவங்க 5 ஷோ போய் கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே ஒருத்தர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தான்னா போலீஸ் நிறுத்தி நீ யார், என்ன, எங்கேருந்து வர்ற, எதுக்காக வந்த, இவ்வளவு கேள்விகளையும் கேட்பாங்க. ஆனால் இப்போ கேட்க முடியாது. ஏன்னா படம் பார்த்துட்டு வரேன் சார்னு டிக்கெட்டை காமிப்பான், அல்லது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு யார் விட்டு செவர்லையாவது ஏறி குதித்து போகிறான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையாக இருக்குது. இது வந்து நள்ளிரவு காட்சியை நோக்கி தான் அது நடக்கும். என்னென்னா இப்போ தியேட்டருக்காரங்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் வந்து 5 காட்சிகள் அனுமதி கொடுத்த பிறகு தியேட்டருக்காரங்களுடைய புலம்பல் என்ன தெரியுமா இருக்குது, இன்டர்வலுக்கு நாங்கள் வந்து அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ டைம் கொடுத்தா தான் பஜ்ஜி போண்டாலாம் விற்கும் கிராமத்து கடை தியேட்டர்களில். இங்கே டவுன் பக்கம் வந்தீங்கன்னா பாப்கார்ன், இன்னும் அந்த பப்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் விற்கும். அவங்க வெளியில் வந்து டோக்கன் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அந்த டயத்தை நம்ம கொடுக்கணும். திரையரங்குகளில் டிக்கெட்டுகள் விற்பனையை விட அதிக லாபங்கிறது இதில் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் கேன்டீன் மெயின்டெனன்ஸை பார்ப்போமா, கேன்டீன்லேருந்து வருமானத்தை அதிகமாக வர்றதை எதிர்நோக்குவோமா, அல்லது வந்து 5 காட்சிகள் நடத்துவதன் மூலம் நேரத்தை குறைப்பது முக்கியமாக? ஸோ இப்படி ஒரு கேள்வியை அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த 5 காட்சிகள் தேவையில்லைங்கிற குரல் தியேட்டர் வட்டாரத்துலேருந்து வருது. இதை எப்படி முதல்வர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில. பட் அவங்க கேட்ட கோரிக்கைகளை டக்குன்னு டிக்கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதில் என்னெல்லாம் சிறப்பான கோரிக்கைகள், என்னெல்லாம் வந்து வெற்று கோரிக்கைகள்ங்கிறது அவர் டிக்கெடிக்கிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி திரையுலகத்தின் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்டிவாக பார்க்குற ஒரு முதலமைச்சர் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷத்தோடு திரையுலகம் அப்படி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷத்தை தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் காப்பாற்றுவார் என்று நம்புவோம்.